அகத்தியருக்கு ரோமச முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு சீடர் இருந்தார். இந்த ரோமச முனிவர் சிவபெருமானையே நம்பி இருந்து அவர் மேல கடுமையாக தவம் இருந்து முக்தி அடையணும், பிறப்பில்லாத பிறப்பை அறுக்கக்கூடிய வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கும் போது அவருக்கு குருநாதராக சிவபெருமானுடைய ஆசியால அகத்திய பெருமானே கிடைக்கிறாரு. அதனால ரோமச முனிவர் கடுமையாக தவம் இருந்து வந்து அகத்தியர்கிட்ட அறிவுரை கேட்கிறாரு. சாமி, நான் நிறைய இடங்கள்ல சிவபெருமானுக்கு லிங்கம் சமைச்சு அவருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊர் உலகம் முழுக்க நீங்க போன இடத்துல எல்லாம் சிவபெருமானுக்கு கோயில்களையும் லிங்கங்களையும் சமைச்சு வந்தவர் நீங்க. அதனால எனக்கு நீங்க எங்க போய் சிவபெருமானுக்கு கோயில்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லுங்க சாமின்னு சொல்லி அகத்தியர்கிட்ட போய் ரோமச முனிவர் கேட்கும்போது, நீ நடத்தக்கூடிய சிவ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பூஜை செஞ்ச பூக்களை எல்லாம் கொண்டு வந்து தாமிரபரணி ஆத்துல போடு. அந்த பூக்கள் எங்கெல்லாம் போய் தங்குதோ அங்கெல்லாம் சிவபெருமானுக்கு நீ கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லும்போது, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தாமரை பூக்களை எல்லாம் கொண்டு போய் இந்த ரோமச முனிவர் தாமிரபரணி ஆத்துல போடும்போது 9 இடங்கள்ல போய் அந்த பூக்கள் கரை சேர்ந்துச்சாம். அந்த 9 இடங்கள்லையும் 9 லிங்கங்களை இந்த ரோமச முனிவர் உருவாக்கினாரு. அந்த 9 கோயில்களும் நவ கைலாச சேத்திரங்கள், நவ கைலாச கோயில்கள்னு சொல்லுவாங்க. அதுல முதல் பூவே வந்து சேர்ந்த இடமானது இந்த பாபநாசம் கோயில் தான். இந்த பாபநாசத்துல அந்த 9 கோயில்கள் கட்டுறாங்களே, அந்த 9 கோயில்களும் 9 கோள்களை 9 கிரகங்களை குறிக்கக்கூடிய கோயில்களாகவும் பார்க்கப்படும். அதனால முதல் பூ வந்து சேர்ந்த இந்த இடத்துல சிவபெருமான் சூரியனுடைய அம்சமாக காட்சி கொடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு கைலாச சேத்திரம் போக மீதி இருக்கக்கூடிய 8 கைலாச சேத்திரங்களானது சேரன்மாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், முரப்பநாடு, ஸ்ரீவைகுண்டம், தெண்டிருப்பேரை, ராஜாபதி, சேந்தபூமங்கலம் அப்படின்னு சொல்லி இந்த 8 இடங்கள்லையும் மீதி இருக்கக்கூடிய கோயில்கள்.